ஹாய் அமேஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் டு சைக்கோ மாஃபியாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் நான் ஏதோ ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஃபுட்டு கொடுக்கறதுக்கு வந்திருப்பான். ஸோ இப்போ நீங்கள் கத்தியிருந்துருப்பீங்க. அது என்னன்னு கேட்டது அவங்கக்கிட்ட நான் அதை முடிச்சிருந்தேன். ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் நான் அதை போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்ப டிலே ஆகிடுச்சு தான், ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தனால டிலே ஆகிடுச்சு. ஐம் சாரி. ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வியர் ஹெட்ஃபோன்ஸ் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்கிப் இன். சுட்டே டக்குன்னு உங்கள் தாய்ஸில் அப்படியே கை வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க? என் கையை வேற கட்டி வச்சுட்டு உங்களை நம்பி தானே நான் வந்தேன். ஆனால் என்னை இப்படிலாம் டச் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் நாடி ஓவரா வாய் பேசிகிட்டே இருக்க, என்ன வாயை மூடிட்டு இதை தின்னு சரியா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உங்கள் வாயில் அப்படியே திணிக்கிறான். ஸோ நீங்கள் அதை அப்படியே முழுங்கிட்டு பார்க்குறீங்க அவனை. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸில் பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? இது என்ன இடம்? எனக்கு இந்த மாதிரி 1008 கேள்வி இருக்குது. எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா விற்க அப்படி ஒன்றும் ட்ரை பண்ணல. ரெடி பேபி, உன்னை இப்படி தான் விற்க அவன் ட்ரை பண்ணி நீ என்கிட்ட கெஞ்சின. நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஹெல்ப் பண்ணோம்ல. நான் போய் டீல் பண்ணி திரும்புறதுக்குள்ள ஓடுன பார்த்தியா? நீ அங்கே நிற்கிறடி. அது அது என்ன அது? என்கிட்ட ஹெல்ப் பண்ண வரும்போது தெரியலையா உனக்கு? இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நான் எப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ணுறாங்கள. என்னை விட நீங்கள் உங்கள் மவுத்தை அவன் மவுத்துலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே செஸ்ட்டு டேப் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க. பட் உங்கள் ஹேண்ட்ஸ் வேறு டை ஆகிருக்கு இல்லையா? அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் அப்படியே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுற நீ? என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? உன்னை வச்சுக்கதான். என்ன ஆரடி பைத்தியக்காரி மாதிரி பேசாதன. எனக்கு நீ இப்போ வேணும். தெரியலையாடி மை இன்னசென்ட் கிட்டன். பாருங்க, நீங்கள் என்ன இன்டென்ஷனோட பழகுறீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் நான் காலில் வேணால் விழுகிறேன். நீ காலெல்லாம் உன விழுக வேணாம், என்னோட அதில் வேணாம் விழுகிறியா? நீங்கள் அவன் அப்படியே இந்த இன்னசென்ட் லுக்கில் பார்க்குறீங்க. ஸோ அவன் என்ன பேசுகிறானே உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு அவ்வளோலாம் அதை பற்றி தெரியாது. லைக் இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு தான், பட் கொஞ்சம் வாய் பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இப்போ அவன் இங்கே பாருடி, இங்கே கீழே பாரு அப்படின்னு உங்கள் ஹெட் அப்படி நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருப்பா இல்லையா? அப்படியே உங்கள் ஹெட்டை கீழே காட்டுறான். லைக் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறான் உங்கள் ஹெட்டை. பதறாத நல்லா இருக்குன்னு பிங்கா. என்ன பண்ணுறீங்க? ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்லடி, உனக்கு இது என்னன்னா அது தெரியுதே. நானும் நினச்சேன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏபிசிடி மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல. என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? என்ன
ஸோ இப்படியே வந்துட்டு உங்கள் வாய் வந்து அப்படியே திக்குது. ஸோ உங்களால் பேசவே முடியல. ஏய் நெல்லு, செத்துக்கிட்டு போயிட போகிறேன். ஒன்றும் இல்லை, உனக்கு பிங்க்கு பிடிக்கும்ல, இதுவும் பிங்க்கு தானே பிடிக்கும்னு நினச்சி அதை வாயிலவை. என்ன வாயிலவை என்ன? என்ன? ஆமாம்ல, கை கட்டியிருக்கு, நீ நிற்கிற, எப்படி வைப்ப? பைத்தியம் மாதிரி பேசுகிறல்ல, செம்ம போதையில் இருக்கியா? அந்த ட்ரக்ஸு வேலை காட்டுதுடி தாய். என்னடி நீ இந்த ஷேப்புக்கும் கலருக்கும் அந்த ட்ரெஸ்ஸும் இன்னசென்ட் லுக்ஸ் பா கொல்றடி. இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு இருட்டான பிளேஸ்னால் ரொம்ப பயம். ப்ளீஸ். ஏய் போதுண்டி, நிறுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் வேஸ்ட் அப்படியே பிடிச்சி அவன் ஹிப்பில் வந்து உங்கள் லெக்ஸ் அப்படியே வைக்கிற மாதிரி அவன் அப்படியே வந்து உங்களை பிடிச்சி வச்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஸோ நீங்கள் அவன் வேஸ்ட்லேருந்து உங்கள் லெக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் விடாமல் அவன் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். ஸோ அவன் அப்படியே வந்துட்டு உங்கள் இன்னர்வேர் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே வந்துட்டு அவன் மெம்பர் அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? ஏய் நாடி கொத்துற, மூடிட்டுரு, புரியுதா? நீ எனக்கு வேணும்டி, நீ எனக்கு எப்போதும் வேணும், புரியுதா? சும்மா கத்தி என்னை இன்னும் ஹைப் பார்க்காத. வாய்ஸ் கேட்டாலே அவளை எங்கே ஏறுதுடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நல்லா வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்கள அப்படியே அந்த மேலே வேறு அவங்க ஹேண்ட்ஸ் டையாக இருக்குது. ஸோ உங்களால் அவனை வந்து எதுவுமே பண்ணவும் முடியல, அடிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்க லெக்ஸ் எடுத்தாலும் அது முடியாது. ஸோ அப்படியே வந்து பிடிச்சி வச்சு அவங்கள அப்படியே வந்து தர்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப வந்துட்டு அது அப்படியே போகுது. ஸோ ஃபைனலி வந்து அந்த கையில் அந்த செயின் கட்டியிருப்பா இல்லையா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு தூக்கி அங்கே இருக்கிற அந்த டேபிளில் போய் போடுறான். ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் என்னால் முடியல. ப்ளீஸ் வேணாம், எனக்கு வலிக்குது. ஸோ நீங்கள் டெக் பண்ணியுமே ஒரு யூஸுமே இல்லை. ஸோ ஃபைனலி வந்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு கம் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்துலேயே அந்த டேபிள் அப்படியே படுக்கிறான். ஏய் செம்ம ஃபீல்ல, நல்லா இருக்குல்லடி. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. எனக்கு ஏன் இந்த நிலைமை? ஸோ நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. டிஎஸை பார்க்குறான். ஸோ உங்கள் கண்ணில் அப்படியே வந்து டிஎஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படியே வந்து உங்கள் டாப் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கவுன் மாதிரி தானே போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறான். ஏன் இப்படி பண்ணுற? என்ன முடியல, ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் ஏதாவது ஆயின்மெண்ட் போட்டு கூட, என்னால் முடியல. ஸோ அவன் அப்படியே வந்து உங்கள் டிஎஸை பார்க்குறான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வலிக்குது ஆயின்மெண்ட் போடுன்னு சொல்லும்போது. ஸோ அவன் அப்படியே வந்து உங்களை தூக்கிட்டு மேலே போகிறான். ஸோ அது கீழே அண்டர் கிரவுண்டில் தானே இருக்கும், அந்த பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிற பிளேஸு. ஸோ அப்படியே வந்து அவன் மேலே அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அது நல்ல மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. ஏய் இங்கே பாரு, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப, என் பொண்டாட்டியா, புரியுதா? நான் வப்பாட்டியாலாம் வச்சுக்க வரல நான், நீ எனக்கு வேணும் பொண்டாட்டி மாதிரி, புரியுதா? ஸோ நீங்கள் அவனே பார்க்குறீங்க, உங்கள் வயசும் அவன் வயசும் அப்படி மீட் ஆகுது. 2 பேருமே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு அவன் வந்து அந்த கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வைப்லாம் பண்ணி விட்டுட்டு ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டரில்
அவன் அப்படியே வந்து உங்களுக்கு ஒத்தனை கொடுக்குற மாதிரி அங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் தைஸில் இந்த மாதிரிலாம் அங்கே இங்கேன்னு வச்சு கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவனை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவனை பார்க்க. பட் அவன் ஏன் இப்படி பண்ணுறான், அவன் ஏன் உங்களுக்கு கேரும் பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஏன் நப்பாவே இருக்கும். ஸோ அவன் ஏய் இப்போ பரவாயில்லையா? நான் நான் உனக்கு கேட்கட்டா? என்ன? இல்லை, என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? எதுக்கு இப்படி பண்ணுற? என்ன நான் அழுகிறேன்னு பார்க்காம கூட என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு, இப்போ நான் அழுகிறேன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் பண்ணுற. எதுக்கு இப்படி பண்ணுற? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ணுவ? சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் உன்னை பல வருஷமாக பார்க்குறேன். அதுக்கு ஏய் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உன் கூட படுக்கணும் எப்போதும். எனக்கு தோன்றப்பெல்லாம், எனக்கு தோணலைனாலும் நீ வந்து கேட்கணும். எனக்கு நீ அவ்வளோ வேணும். ஆனால் ஏன்? எனக்கு தெரியலடி. இந்த மாஃபியா மயிருன்னு இருந்து பைத்தியமாக சுற்றிட்டுருக்கேன் நான். இப்போ பார்த்தாலும் இந்த ட்ரக்ஸு, கன்னு, இது மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அன்றைக்கி நான் பார்த்தேன்டி, காலேஜ் முடிஞ்சிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் 2 புக்கை கையில் வச்சுட்டு அந்த க்யூட்டான அந்த இன்னசென்ட் ஃபேஸை பார்த்து, பா இவ தாண்டா நான் படுத்தா இவ கூட தான் படுப்பேன்னு தோணுச்சு. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? என்ன ஏமாத்தணும்னு தான் இப்படி பண்ணுறீங்களா? யாராச்சும் உங்களை இப்படி அனுப்புனாங்களா? ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தேன்னு. பின்ன என்னடி? ஆனால் இங்கே பாரு, எப்போதும் இதே மாதிரி பேசிகிட்டு இருப்பேன்லாம் நினைக்காத, புரியுதா? எனக்கு எப்போ நீ தேவைப்படுறியோ அப்போ நான் ஒன்று எடுத்துக்குவேன். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாவது அவனோட சாஃப்ட் சைட் காட்டுவான்னு நீங்கள் நினச்சிங்க. பட் இவன் வந்து இப்படி பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்பிக்கையுமே இல்லை. ஸோ அவன் அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து அந்த பிளாங்கெட் எடுத்து கொடுத்துட்டு ஸோ அவன் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து சுற்றியும் முற்றியுமே அந்த ரூமை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப லோவர் பார்ட் ரொம்ப பெயினாக வேறு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னால ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, பேசாமல் நம்ம வேறு யாருக்கிட்டையாவது கிடச்சிருந்துருக்கலாம். தப்பிச்சு ஓட முடியல. அந்த அங்கிள் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை விற்க ட்ரை பண்ணுறான். ஏன் தான் இந்த உலகத்தில் எல்லோரும் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. என்னால் தப்பிச்சு போக முடியுமா இங்கேருந்து? அதுக்கு நான் முதல்ல இங்கே எத்தனை டோர் இருக்குன்னு பார்க்கணும். இவன் கண்ணில் நம்ம மாட்டவே கூடாது. இவன்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். எனக்கு பயமாக இருக்கு. ஸோ நீங்கள் இப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு நைட் 12 o'clock ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து மெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சார் கொடுக்க சொன்னாங்கன்னு. ஸோ இப்போ அந்த 12 o'clock ஸோ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்கீங்க, நைட் ட்ரெஸ் மாதிரி. லைக் அது ஒரு கஃப்தான் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் யாருமே இல்லை. சரி நம்ம ஹாலில் போய் பார்க்கலான்னு ஸோ அங்கே கீழே போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கீழ் ஃப்ளோருக்கு போகிறீங்க. ஸோ போனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கதற சவுண்டாக கேட்குது. என்ன சவுண்டு இது? இந்த வீட்டில் இவனை தவிர்த்து பயங்கரமாக தான் பேய் இருக்கா?
ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த சவுண்ட் இருக்கிற பக்கமாக லைட்டாக வந்துட்டு அந்த வார்டில் அப்படியே பின் ஆகிட்டே ஒரு மாதிரி லைட்டாக அப்படி நகர்ந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து அந்த சவுண்ட் வந்து கிளிக் ஆகுது. சரி நீங்கள் அந்த டோர்கிட்ட இருந்து அப்படியே உங்கள் காது வச்சு கேட்டுட்ருக்கீங்க. என்ன சவுண்டு இது? ஏன் இப்படி? அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த டோர்கிட்டயே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஏதோ ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நகர்ந்து போய் ஒரு இடத்துல அப்படியே வந்து ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே எட்டி பார்த்தா டேயோங் தான் வரான் வெளியே. ஸோ அவன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டு டார்க்கான ஒரு ஃபேஸில் அந்த டார்க் லைட்டுக்கு ஸோ அங்கே ஒன்றுமே லைட் இல்லை. லைக் ஒரே ஒரு லைட் மட்டும்தான் இருக்கும் ஃபுல் டார்க்கான அந்த வீட்டில். ஸோ அவன் அப்படியே நடந்து வரான். கையில் ஒரு ராடெல்லாம் வச்சுருக்கான். ஸோ அது அப்படியே போய் அந்த ராடெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அவனே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறான் இவன்? அது ரத்தம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டேயோங் வந்துட்டு அங்கே அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு நேராக அந்த மிரரும் இருக்கும். லைக் வாஷ் பேஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு மேலேயே வந்து மிரர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைப்பு. ஸோ அவனுக்கு அப்படியே தெரியுது அங்கே நீங்கள் பார்க்குறது. அப்படியே இந்த மிரரில் பார்க்குறவங்கள அவன் ஃபேஸ் அப்படியே இன்னும் டார்க் ஆகுது. அப்படியே இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டேர்ன் ஆகுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனே பார்க்குறீங்க. ரைட்டு உங்கள் கண்ணு மட்டும் தெரியுது. பேபி என்னடி ஹைட் அண்ட் சீக் விளாடுறியா? கம் டு டேடி பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் பக்கமாக நடந்து வரான். ஓகே, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ 3rd பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு கரெக்டான அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் வந்துட்டு ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நான் தனியாக வந்தால் நான் வந்து அது ஒரு மாதிரி தப்பாயிடும். ஸோ அப்படின்னுமே நான் வந்து தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு அது மட்டும் இல்லாமல் மே மந்த் லீவ் கிடைக்கும். நான் அதுக்குள்ளே இந்த எஃப்எஃப் முடிக்க ட்ரை பண்ணிடுறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எனக்கு கரண்ட்டாக ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கு. 8 மணிலேருந்து வச்சு கொள்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டடீஸில் இப்போவும் ஃபோக்கஸ் பண்ணும். என்னால் அந்த லீவ் டைமில் போட முடியும். அதுக்கப்புறமே வந்து நான் இன்னும் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றனால வருமானு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூன் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய். லவ் யூ. வரேன். ஹே